ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ட்ரிப் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த விலாகுடைய கண்டினியூஷன் பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் இந்த ட்ரிப்புக்குமே ஹஸ்பண்ட் வரல. ஸோ நாங்கள் மட்டும்தான் போகிறோம். எங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக தான் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. மார்னிங் 10 o'clock ட்ரெயினா. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டோம். இந்த கிளிப் நான் ஸ்டோரியில் போட்டிருந்தேன். அது பார்த்துட்டு நிறைய பேர் இந்த அபாயாவுடைய லிங்க் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மீஷோல இருந்து தான் இந்த அபாயா வாங்கியிருந்தேன் பிலோ 500 rupeesக்குள்ளேயே. ஸோ ப்ராடக்ட்டுடைய லிங்க் வேணும்னா கமெண்ட்ல லிங்க்னு சென்ட் பண்ணுங்க. நான் இமீடியட்டாகவே உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னோட 2 பாபியும் சேர்ந்து சப்பாத்தி டால்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ பசங்களுக்கு ஊட்டி விட்டு நாங்களுமே சாப்பிட்டாச்சு ட்ரெயின்லயே. எல்லாமே சொன்னேன், ஆனா எங்க போறேன்னு சொல்லவே இல்லை. பாத்தீங்களா, கர்நாடகால இருக்கிற தலக்கோனா ஃபால்ஸ்க்கு தான் போறோம். 3 days ட்ரிப்பா தான் பார்த்தீங்கன்னா கிளம்பி இருக்கும். ஸோ ரொம்பவே லாங்கா போகும் இந்த வீடியோ எல்லாமே. ஸோ ரெகுலரா இந்த ட்ரிப்புடைய கண்டினியூஷன் vlog தான் வரப்போகுது. என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெரம்பூர்ல இருந்து ரேணிகுண்டா ஜங்ஷன் வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா ட்ரெயின் புக் பண்ணிருந்தோம். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா வேன் புக் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கண்டினியூஷன் vlogல மீட் பண்றேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேட்டோட கண்டினியூஷன் vlog பார்த்துடலாம். நேற்று போட்ட வீடியோல பை மிஸ்டேக்கா பாத்தீங்கன்னா கர்நாடகான்னு சொல்லிட்டேன். ஸோ ஆந்திர பிரதேஷ்ல தான் இந்த தலக்கோனா ஃபால்ஸ் இருக்கு. ஸோ ஃபைனலி ரேணிகுண்டா ஜங்ஷன் ரீச் ஆயிட்டோம். அங்கிருந்து வேன் புக் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ வேனுமே வந்துருச்சு. ஸோ எல்லாமே வேன்ல இருந்து ரூம் வரைக்குமே ஒரு 20 daysக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். ரேணிகுண்டால இருந்து ரூம்க்கு ரீச் ஆக ஒரு 50 minutes கிட்ட ஆச்சு. ரூம்க்கு ரீச் ஆனதுமே ஒரு வீடியோ எடுத்தாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வீடு இதே மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பசங்க இருக்கிறாங்க இல்லையா? அதனால லஞ்சுமே பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. பாபி எல்லாம் பாத்தீங்கன்னா புளி சாதம் லெமன் ரைஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நாங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா பிரியாணி எடுத்துட்டு போயிருந்தோம். என்னோட பசங்களுக்கு புளி சாதமும் பிடிக்காது, லெமன் சாதமும் பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு பிரியாணி ஊட்டி விட்டாச்சு. டோட்டல் 5 BHK ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த ரூம்ல தான் நானும் பசங்களும் ஸ்டே பண்ண போறோம். அண்ட் அப்படியே மொட்டை மாடியில ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஸோ அங்க பசங்க எல்லாரும் செம்ம ஆட்டம். என்னோட பசங்களை மட்டும் நான் அனுப்பல ஸ்விம்மிங் பூல்ல. ஏன்னா என்னோட பசங்க பத்தி எனக்கு தெரியும் நல்லாவே. உடனே ஃபீவர் கோல்டு வந்துடும். அதனால நான் அனுப்பல. ஸோ இந்த மாதிரி என்னோட கியூட் இன்ட்ரெஸ்டிங் vlog பார்க்க என்னோட பேஜ் அஃப்ராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேம் டே உடைய கண்டினியூஷன் vlog தான் பார்க்க போறீங்க. ஈவினிங்கா பாத்தீங்கன்னா கடையில இருந்து பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க டீ செய்யறதுக்காக. ஸ்விம்மிங் பூல்ல ஆட்டம் போட்டவங்க எல்லாரும் தலை காய வச்சுட்டு இருக்காங்க. நான் ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே போலியே. ஸோ அவங்க எல்லாருக்கும் சூடா டீ போட்டு தரலாம்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். மோஸ்ட்லி குக் பண்ணதுக்கு வீட்ல இருந்து எல்லா திங்ஸுமே நாங்களே எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த டீ குடிக்கிற கப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருந்ததா. ஸோ அது மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. இது இருந்ததால இந்த ட்ரிப் முடியிற வரைக்கும் இவங்க தான் என்னோட கேமரா உமன். இவங்க தான் பாபியுடைய பொண்ணு சானா. இவங்க தான் பாத்தீங்கன்னா எல்லா கிளிப்ஸுமே ஷூட் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ மோஸ்ட் ஆஃப் த வீடியோ ஹஸ்பண்ட் வீடியோலாம் ஷூட் பண்ணி தருவாங்க. இப்போ அவர் வரல இல்லையா இந்த ட்ரிப்க்கு. ஸோ பாத்தீங்கன்னா சனா தான் பையனை எல்லா வீடியோமே ஷூட் பண்ணி தராங்க. நாங்க ஒரு 20 members கிட்ட போயிருந்தோம். ஸோ இந்த கப்புலாம் இருந்ததால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. எல்லாருக்குமே டீ போட்டு குடுக்கறதுக்கு. நைட்டு டின்னர் குக் பண்ணதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் நாங்களும் பாத்தீங்கன்னா மொட்டை மாடில போய் கொஞ்சம் கேம்ஸ், அதுக்கப்புறம் மாடியில போய் சுட்டி பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு இந்த மாதிரி பிளேசஸ் தான் ரொம்ப பிடிக்கும். காமா ஹாப்பியா இருக்கணும் இந்த மாதிரி பிளேசஸ்ல. ஸோ இந்தோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஹலோ, இன்னைக்கு டே 1 ட்ரிப் உடைய ஃபைனல் vlog பார்த்துடலாம். டின்னர் ப்ரிப்பேர் பண்ண தேவையான திங்ஸ் எல்லாமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ மாமி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க டின்னர். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இன்னைக்கு. ஒரு சைட் பெரியவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு ராஜா ராணி விளையாடிட்டு இருந்தோம். நானும் ஜயன் குட்டியை தூங்க வச்சுட்டு விளையாடலான்னு பார்த்தா ஜயன் குட்டி தூங்குற மாதிரி இல்லை. ஸோ அவனை மடியில் வச்சுட்டே பார்த்தீங்கன்னா அந்த கேம் விளையாடிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடி. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டா இருந்தது யார் வின் ஆவா அந்த மாதிரி. அண்ட் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா மாமியும் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தால் ரைஸ், அதுக்கப்புறம் முட்டை கிரேவிலாம் ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. உண்மையாவே டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா செஞ்சிருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா யாருக்குமே பட்டல அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சப்பாத்திலாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி முட்டை ஆம்லேட்லாம் போட்டு அப்படிதான் சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பசங்கள்லாம் தூங்க வச்சுட்டு நாங்களுமே தூங்கியாச்சு. இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரும். என்னோட வீடியோஸ் பிடிச்சின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.